பைக் வாங்கிட்டோம் டிடிஎஃப். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்டண்ட் பைக் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த பைக் நம்ம எதுக்காக வாங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தாங்க. ஸோ வந்து நம்ம ஜாவிஸ்லேயே பண்ணலாம், பட் வந்து சின்ன சின்னதாக கீழே விழுகும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறோம்னா கண்டிப்பாக கீழே விழுந்து தான் கற்றுக்க முடியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஜாவிஸ் கீழே விழுந்துச்சுன்னா லைட்டாக மனசு தாங்காதுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஸ்டண்ட் பைக் வாங்கணும்னு முன்னாடி இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வாங்கியாச்சுங்க. அதே மாதிரி சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பைக்கான டாயின் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி டிடிஎஃப். ஸோ வந்து இதில் வேற லெவல் பழகணும். ஸோ இன்னும் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணலைங்க. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்காக இருக்கு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். பைக் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கலை. ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்பில் வந்துச்சு. ஸோ வந்து யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பை ரைடிங் மாஸ்டர் 400. ரைடிங் மாஸ்டர் 400 அண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணாரு. அந்த அண்ணாவோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம புது டிடிஎஃப்க்கு நிறைய பேத்துக்கு ரைடிங் மாஸ்டர் 400 யாருன்னு தெரியாது. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம அண்ணா தான். ஆக்சுவலாக வந்து எப்படி அண்ணா ஆனாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நம்மளோட டிடிஎஃப். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 20K 30K இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணோம் வெளியே. ஸோ வந்து ரைட் போயிட்டு இருக்கும்போது அவர் நம்ம மீட் பண்ணாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட் ஆனோம். அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் ரீசேல் பண்ணுற பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையை இப்போ நான் சொல்லலை, ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு வேற ஒரு கடை புதுசாக வைக்க போறாரு. அவர் புது கடை வச்ச உடனே நம்ம சீக்கிரமா அங்கே போய் விளாக் பண்ணலாங்க. ஏன்னா ரொம்ப குவாலிட்டியான பைக்ஸ்லாம் பண்ணி தராரு. நம்ம கேட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே நமக்காகவே பைக் ரெடி பண்ணிட்டாரு. இதுக்கு வந்து எந்த காசும் வாங்கலை. ஸோ வந்து இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh kilometers மேலே ஓடிடுச்சு. வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து சவுண்ட் வருதுங்க. ஸோ வந்து 1 lakh kilometer மேலே ஓடிடுச்சு. அப்போ இன்ஜின்லேருந்து சவுண்ட் வரதான் செய்யும். ஏன்னா இன்ஜின் ஹெட் மட்டும் வேலை இருக்கும்னு நினைக்கிறேங்க. வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தம்பி, இப்படி மறுபடியும் சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை செஞ்சிடலாம் அப்படின்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலுங்க கிராஷ் கார்டு போடுவோம். ஸோ வந்து தலையை பிரிச்சிடுவோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சுன்னா அதெல்லாம் அடிப்படும். ஸோ வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ வரைக்கும் நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர் நம்ம பேசிக்காக மாற்றுறதெல்லாம் மாற்றியாச்சு. டயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. டயர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து நல்லா இருக்கு பாருங்களேன். ஸோ வந்து பேர்ன் அவுட்ல பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. செயின் ஸ்ப்ராக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் டயரை காமிச்சிடறேன் பாருங்களேன். ஃப்ரண்ட் டயரும் சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, நமக்கு கொடுக்கும்போது தெய்வம் எல்லாத்தையுமே மாற்றிட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரனுங்க இந்த வண்டியில். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வண்டியோட கிளச் பிளேட் தேஞ்சிருச்சுங்க. ஸோ வந்து நம்ம சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டை மாற்றணும். வெயிட் பண்ணுங்க, ஹாரன் அடிச்சு காட்டுறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கோச்சுப்பாங்களோ. பாத்தீங்களா? ஸோ வந்து ஹாரன் வந்து நல்லா பவராகவே இருக்குங்க. பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின்ல இருந்து மட்டும்தான் சவுண்ட் வருது. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஆன் ஆயிடுச்சு. அந்த இன்ஜின்ல இருந்து வர்ற சவுண்டை நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து கொஞ்சம் வேலை இருக்குங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சிடலாம். வண்டி வந்து நம்ம ஃபுல் த்ராட்டில் பண்ணோம்னா நம்ம இன்ஜின்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வழியா ஸ்மோக் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், வண்டியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் புகை வருது ப்ரோ, அதை வச்சு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ வந்து வண்டியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரும் வருதுங்க. ஒயிட்டும் வருது, பிளாக்கும் வருது. இன்ஜின் முடிஞ்சு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து லிவர் மாத்திட்டேங்க, ஃப்ரண்ட் லிவர் மாத்திட்டேன். இந்த பைக்கை வச்சு தாங்க சீக்கிரமா நிறைய பழகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து பிரச்சனை இல்லைங்க, டக்கு 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 டக்குன்னு பழகிடலாம். இனி மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது மட்டும்தாங்க பாக்கி. எடுத்துட்டு போனோம்னா ஜம்முன்னு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம மாடிஃபிகேஷன் பண்ண போறதையும் vlog-ஆ போட்டுறேன். ஸோ வந்து கவலையப்படாதீங்க டிடிஎஃப். நம்ம சொன்ன மாதிரியே வண்டி வாங்கியாச்சு. என்ன காசு கொடுத்ததோ வாங்கல, ஸ்பான்சர்ஷிப்ல வந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க, எப்படியோ வந்துச்சுல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னொரு கேள்வி இருக்கும், சூப்பர் பைக் எப்போ ப்ரோ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக லேல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் வர மைண்ட் செட்டே இல்லை. நாங்கள் இன்னைக்கோ ரிட்டர்ன் வந்திருக்க வேண்டியது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேலே இருந்துட்டேன். ஸோ வந்து காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் லேலேயே இருந்துட்டேன். ஏன்னா அது சொர்க்கமாட்ட இருந்துச்சுங்க. உண்மையாவே அது ரொம்ப பெரிய ஹெவனுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்துட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டை விட்டு வெளிய செலவாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து கேஷ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பைக் வாங்குறதுக்காக கேஷை வந்து சேர்த்து வச்சிருந்தோம்ல, சூப்பர் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஷ் தாங்க எடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் வாங்குறதுக்கு நம்மகிட்ட ரொம்ப கம்மியான காசு தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு 10 lakhs 11 lakhs 12 13 lakhsன்னு வச்சுக்கோங்க. 13 lakhs அந்த பைக் ஓடுதுன்னா நம்ம அதுல கால்வாசி இல்லை ஒரு
5%, 3%, 2% தான் கேஷே இருக்கு. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வேற லெவலில் சூப்பர் பைக் வாங்கி அடுத்த வாட்டி லடாக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்லேயே ரைட் பண்ணலாம். இதில் வந்து ஏதாவது ஸ்டண்ட் பண்ணி காமிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வந்து ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தோம், எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாசன் என்ஃபீல்டு சேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து அந்த சேனலில் வந்து நான் vlogs-ஆ போஸ்ட் பண்ணிடுவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு குட்டி சாத்தான் இருக்கும். ஸோ அந்த குட்டி சாத்தானும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூடயே தான் வீடியோ பண்ணும். ஸோ வந்து 2 பேர் சேர்ந்து தான் அந்த சேனலில் ரன் பண்ணுவோம். மேபி வாசன் என்ஃபீல்டு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்னே அப்படின்னு சொல்லி சேனல் பேரும் மாத்திடுவேங்க. ஸோ வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த சேனலுக்கு கொடுத்து விடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த சேனலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாக இருக்கும் vlog. வீட்டில் துணி துவைக்கிறது, சமைக்கிறது இதெல்லாம் நம்ம தானுங்க பண்ண போகிறோம். ஸோ வந்து அதையும் vlog-ஆ பண்ணிடுறேன். பைக்கில் வந்து இப்போ ஏதாவது ஸ்டண்ட் பண்ணி காமிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். இங்கே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு சைட்டு கிட்ட போய் நான் வந்து விசாரித்தேன். இந்த மாதிரி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ வந்து உங்களோட சைட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக ப்ராப்பராக பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை தம்பி, இந்த மாதிரி புது ரோடு போட்டிருக்கோம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுவீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோடு டேமேஜ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்டிவாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினச்சிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போகும்போது ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ, இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ நினச்சேன். அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருப்போம். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்திருப்போம். பட் அப்படி இல்லை. ஸோ அவங்க ரொம்ப மரியாதையாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக சைட்டை வந்து சேல் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க வந்து சேல் பண்ணிட்டாங்களாமா. சேல் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 இடத்த மட்டும் தான் சேல் பண்ணாமல் இருக்காங்களாமா. அதனால தான் உங்களுக்கு தர முடியலைங்க. வாசா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ரைடிங் ஜாக்கெட் என்ன வாசா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து புதுசு வாங்கிட்டேங்க. என்ன ஜாக்கெட் வாங்கியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிமிட்டாரோ தான். இது வந்து பேசிக் லெவல். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4899, 5000 ரவுண்டா வந்துருச்சுங்க. இந்த ரைடிங் ஜாக்கெட் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பழகணும்னா 4 வாட்டி 5 வாட்டி நம்ம கீழே விழுவோம். ஸோ வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரைடிங் கேஸ் வேணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இந்த ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஷூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிபிஜி க்ளவுஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நீ கார்டு ஆல்ரெடி இருக்கு. ஸோ வந்து அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏய், இது நீ கார்டா, இது நீயா எல்போவா? எனக்கு எது இல்லை, நான் கூகுள்கிட்ட கேட்போம். வேணாம் விடு, அதுக்கு நம்ம அப்படியே விளாக் பண்ணிக்கலாம். தெரியலைங்க, இல்லை இது நீயா இதுல நீயான்னு தெரியல. மேலைக்கிறது எல்போன்னு நினைக்கிறேன். இது எல்போ, ஆமா இது எல்போ, இது நீங்க. ஸோ வந்து நீ கார்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி வந்து ஏன் வாசா ஸ்கிமிட்டாரை யூஸ் பண்ண பிபிஜியை யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிபிஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ஸ்பான்சர் பண்ணுது. ஸோ வந்து அது கிளியறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இது பிடிக்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளியாகவும் பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வந்து அதை வந்து நம்ம டூரிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் வாங்கிட்டேங்க. ஸோ வந்து டக்குன்னு போனேன், டக்குன்னு எனக்கு கிடைக்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சு. டக்குன்னு இதுதான் இருந்துச்சு, பிளாக் கலர் நல்லா இருந்துச்சு, நமக்கு சூட் ஆச்சு, அதனால தாங்க வாங்கிட்டோம். ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம வாசன் என்ஃபீல்டு சேனலோ இல்லை சேனல் நேம் மாற்றிருப்பேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சேனல் நேம் மாறி இருக்கும். ஸோ அந்த சேனல்லையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். அதுவும் மெயினாக நம்ம குட்டி சாத்தான் கூட இருக்கு. அவன் இருக்கிறதுனால சாமி முடியலைங்க. அவனை வச்சு நான் எப்படி மேக்கப் போறேன்னே தெரியலைங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அவன் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா, வா